அப்படியா? ஆமாக்கா, நான் தான் இந்த வீட்டு பிள்ளை, நான் தான் இந்த வீட்டு பிள்ளைன்னு அவனுங்க அடிக்கிற கொட்டம் இருக்கே. அப்பா பாப்பா பாப்பா, எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு அரிச்சு அவரை ரொம்ப மிரட்டுறாங்க. அக்கா, நீங்க வந்து பார்த்து இதுல யாரு உங்க பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவனை நம்ம வீட்டோடவே வச்சுக்கலாம். இன்னொருத்தனை நல்லபடியா சொல்லி அனுப்பிடலாம். இல்லையா? இப்பவே அனுப்பி வைக்கிறேன்டா. அதோ உங்க சின்னம்மாவே வராங்களே, கேளு. அம்மா அம்மா, எங்கம்மாடா? எங்கம்மாடா? என்ன பெத்த அம்மாடா? சரதா போடா, பெத்தாதாண்டா அம்மா. பெறலன்னு அம்மா எதுரா புதுசா சொல்ல வந்துட்டாங்க. இவங்க தாண்டா நான் பெத்த அம்மா, இல்ல என்ன பெத்த அம்மா. அம்மா ஏமா தயங்குற? சொல்லுமா, நான் தான் உன் பிள்ளைன்னு சொல்லுமா. சொல்ல முடியும். இவனுக்கு 2 பேர்ல எவன் நம்ம பிள்ளை சொல்லு. சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. சொல்றேன். இவங்க 2 பேர்ல யாருமே நம்ம பிள்ளை இல்ல. இன்னும் என்னடா அம்மா அம்மா டூ படிக்கிறீங்க? 2 பேரும் போங்கடா வெளியே. போறேன். அம்மா பெத்த புள்ளையவே இல்லைன்னு சொல்லிட்டல, பரவாயில்ல. நீ என்ன புள்ள இல்லைன்னு சொன்னாலும் நீதாம்மா எனக்கு அம்மா. போறேன். அப்பா எடுத்துக்காதீங்க. அவனோ போயிட்டான், நானும் போயிட்டா நீங்க பிள்ளை இல்லாத அம்மாவாயிடுவீங்க. ஏதோ என்னையே பிள்ளைய ஏத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களேன். மாட்டீங்க அம்மாவா? நீ ஏண்டா திருப்பி வர? கண்ணம்மா இல்லாம நான் போக மாட்டேன். கண்ணம்மா வரமாட்டா? நான் போக மாட்டேன். என்னங்க, இவன் இங்கே இருந்துட்டு போட்டுங்க. இவனா எப்பவும் பணம் கேட்கறது இல்ல, அவன் வந்து கேட்டா தான் இவன் கேக்குறான். ஆமாங்க, இவனை பார்த்தா நல்ல பிள்ளையா இருக்கு. பாவம், இருந்துட்டு தான் போட்டுமே. சொந்த வீட்லயே திருட்டுத்தனமா நுழைஞ்சி பெத்த தாயை நடுராத்திரில ரகசியமா சந்திக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நிலைமையை உருவாக்கிட்டியே. அது ஏன்? நான் உன் பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய கல்ல தூக்கிய தலையில போட்டியே. அது ஏன்? பங்களா, கார், சொத்து, சுதந்திரம் அத்தனையும் அனுபவிக்க வேண்டிய என் நல்வாழ்க்கையை ஏகெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியே. ஏன் மாய? நீ அனுபவிக்க மாட்டடா. இந்த சொத்தை எல்லாம் அழிச்சு இந்த குடும்பத்தையே குட்டிச்சவராக்கிடுவேன். அதனாலதான் உன்னை நான் பெத்த பிள்ளை இல்லைன்னு சொன்னேன்டா. சொன்னேன். அப்படின்னா என்ன உன் மகன்னு சொல்ல மாட்டா? இல்ல சொல்ல மாட்டேன்டா. என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். தெய்வீகமா இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள உன்ன மாதிரி ஒரு திருட்டு பையல நான் சேர்க்க மாட்டேன். அப்படின்னா? ஆமாண்டா, இந்த சொத்துல கால் காசு கூட உனக்கு கிடைக்காது. எல்லாமே இந்த வீட்டு பேர குழந்தைக்கு சொந்தம்னு என் புருஷன் ஏற்கனவே உயிர் எழுதி வச்சுட்டார். அம்மா போற வழியே. போறேன். உயிர் உங்க கையில இருக்கலாம், ஆனா அந்த குழந்தையோட உயிர் என் கையில. ஆமா, நான் தான் உங்க மகன்னு சொல்லிடுங்க. இல்ல லதாவோட குழந்தைய நான் கொன்னுடுவேன். பாவ புண்ணியத்துக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். நாளைக்கு நான் வருவேன். நான் தான் இந்த வீட்டு புள்ள நீங்க சொல்லணும். இல்ல உங்க பேர குழந்தையோட உயிர் குளா. கௌரி, எவ்வளவு தைரியம் இருந்தா குழந்தைய நீ திருடிட்டு போவேன். நீயும் ஒரு பொண்ணு தானே. குழந்தைய காணோம்னா பெத்தவ எப்படி துடிப்பாங்கறத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இந்த குழந்தைய கொல்ல போறதா உங்க புள்ள உங்ககிட்ட சொன்னதை நான் கேட்டேம்மா, நான் கேட்டேன். அப்படியே நீ கேட்டிருந்தாலும் லதா கிட்ட உண்மையை சொல்லி குழந்தைய பத்திரப்படுத்திருக்கணும். அதை விட்டுட்டு குழந்தைய காப்பாத்துற அளவுக்கு உனக்கே இவ்வளவு கருணை? கருணை இல்லம்மா, கடமை. இந்த குழந்தைய பெத்தவளே நான் தான்மா, நான் தான். என்ன? ஆமா கௌரி, நீ என்னம்மா சொல்ற? ஆமா, எனக்கும் உங்க பிள்ளைக்கும் பிறந்தவன் தான் இவ. என்னது? என் பிள்ளை பாலுவோட குழந்தையா? இவ என் வயித்துல வளர்றான்னு தெரிஞ்ச உடனே உங்க பிள்ளை என்னை கைவிட்டுட்டாரு. வேற வழி இல்லாம நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். லதா தான் என்னை காப்பாத்தினா. எனக்கு எந்தவித பழிச்சொல்லும் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சு என் குழந்தைய அவ குழந்தையா வளர்த்துட்டு வர. இது வரைக்கும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுமா. கௌரி, ஆமாமா, பிள்ளைக்கு அப்பா யாருன்னே தெரியாம இருக்கலாம். ஆனா பெத்த அப்பாவே பிள்ளைக்கு அமர ஆயிடக்கூடாதுமா. அது கொடுமை. அழாதேம்மா, அழாதே. இனிமே இவனை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நீ வாழ வேண்டிய பொண்ணுமா. திருடிங்கிற பழி சொல்லு உனக்கு வரக்கூடாது. அப்படின்னா குழந்தைய என்கிட்ட கொடுமா. ராத்திரி தொட்டில போட்டிருந்த குழந்தைய காலையில காணமே. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படின்னா உண்மையிலேயே குழந்தைய காணுங்கிறியா?
அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்குமா? கௌரி, குழந்தைய காணும்னா பெத்தவ எப்படி துடிப்பாங்கிறது எனக்கு தெரியும். அதான் லதா துடிச்சிட்டு இருக்காள். நீ துடிக்கலையே. குழந்தைய பெத்தவ நீதாங்கிறது எனக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தைய நீதான் மறைச்சு வச்சிருக்க. அது சொல்லு, குழந்தை எங்க? குழந்தை எங்க? சொல்றேன். என்னங்க இது? அக்காவையும் காணோம், குழந்தையும் காணோம். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே போலீஸுக்கு போன் பண்ணுங்க. நீங்க யாருக்கு போன் பண்ண வேண்டாம், யாரையும் தேட வேண்டாம். இதோ வந்துட்டேன். நான் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் தெரியுமில்ல. கொண்டாமா குழந்தைய. டேய் பாலு, நீ 16 அடி பஞ்சு என்னடா பிரயோஜனம்? பெரிய பள்ளத்திலே விழ போறியே, உன் பிள்ளையே நீ கொல்ல போறியடா? எத்த புள்ளையவே இல்லன்னு ஒரு பொய்ய சொல்லிவிட்டு எவனுக்கோ பிறந்ததை கொண்டாந்து என் குழந்தை இன்னொரு பொய்யா சொல்றேன். கொண்டா குழந்தைய. டேய் பாலு, கொண்டா. என் கழுத்தறுக்க வந்த உன்னை கழுத்த நறுக்க சொல்றேன். வேண்டாப்பா. போடா. எவ்வளவு நேரமாச்சு, குழந்தைய பத்தி ஒரு தகவலும் தெரியலீங்களே. அந்த சந்தோஷமான சேவையை சொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன். என்னப்பா? சொல்றேன். அந்த சேவையை சொன்னாதானே என் மனசு சந்தோஷம் அடையும். அப்படின்னா நம்ம குழந்தை கிடைச்சிட்டானப்பா? குழந்தை இருக்கட்டும்ப்பா, மாப்பிளைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். சும்மா சொல்லக்கூடாது. நம்ம அசோக் இருக்கான, அசோக் ரொம்ப பிரமாதமா கார் ஓட்டலாம். என்ன வேகம் தெரியுங்களா? ஆனா அவன் கார் ஓட்டின ரோடு சரியில்லை. கரட முரடான பாதை, மேடு பள்ளம், கார் உருண்டுச்சு. அப்படின்னா அசோக்? பயப்படாதீங்க, காரோட சேர்ந்து உங்க அசோக் உருண்டுட்டான். என்னப்பா சொல்றேன் உங்க மாப்பிள குளம் செத்துட்டான். லதா, அவன் பொய் சொல்லியே வாழ்ந்துகிட்டு இருக்கவன். இதுவும் ஒரு பொய்யாத்தான் இருக்கும். நான் சொல்றத கேளுமா, அவன் சொல்றதை நீ நம்பாதே. லதா, பாலு, இந்த கெஞ்சி கேட்கிறேன்டா, நீ சொன்னது பொய்ன்னு சொல்லிடுப்பா, பொய்ன்னு சொல்லிடு. என் வாழ்க்கையிலேயே நான் சொன்ன முதல் உண்மை இதுதானே பாலு? ஆமா, அசோக் பயங்கரமான விபத்துல சிக்கி செத்ததை என் கண்ணால பார்த்தேன். அப்பா பெத்த மகனையே அடையாளம்
பாலுவோட உடம்பு அடையாளம் தெரியாம கொண்டாந்தீங்க போட போறாங்க. அத நீங்க எல்லாரும் பார்த்துதான் மாப்பிள மாப்பிளன்னு கதற போறீங்க. முதல்ல வெளியே போக சொல்லுங்க. போறேன். போறதுக்குள்ள இன்னொரு உண்மையை சொல்லிட்டு போறேன். வா, பெத்த பிள்ளைக்கு சொத்து எழுதி வைக்காம பேர பிள்ளைக்கு சொத்து எழுதி வச்சிய அந்த பேர பிள்ளையும் குலம் செத்து போச்சு. என்னது? என்ன சொல்றீங்க? என் குழந்தை செத்து போச்சு நான் சொல்றீங்க? கௌரி, என்ன சொல்ற? உன் குழந்தையா? ஏன் இன்னும் என் குழந்தைன்னே சொல்றீங்க? இப்போவாவது நம்ம குழந்தைன்னு சொல்லுங்க. நம்ம குழந்தைதான் இந்த வீட்டு குழந்தையா வளர்ந்துச்சு. அவன் எப்ப என் குழந்தையா என்கிட்ட திரும்பி வருவானோ நான் துடிச்சிட்டு இருக்கேன். அவன் செத்துட்டாரு நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. கௌரி, என் துடிப்பு எப்பவுமே உங்களுக்கு சிரிப்பாதானே இருந்திருக்கு. அதனாலதான் என் வாழ்க்கையே இப்ப சிரிப்பா போயிடுச்சு. கௌரி, என்ன மன்னிச்சிடு கௌரி, என்ன மன்னிச்சிடு. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் தான் இன்னைக்கு பெத்த குழந்தைய கொண்ட தகப்ப என்ற பழி சொல்ல ஏத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? நம்ம குழந்தைய நான் தான் கொண்டேன். அதை காப்பாத்த வந்து அசோக்க கொண்டது நான் தான். விபத்து விபத்து சொன்னே அம்மா, அது விபத்து அல்ல, அது என்னால ஏற்படுத்தப்பட்ட ஆபத்து. கார் உருண்டு போச்சுன்னு சொன்னனே, இல்ல, அந்த கார் உருள்றதுக்கு காரணமா இருந்தவனே நான் தான். நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு கொலைகாரன். லதா, 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 மாப்பிள்ள வந்துட்டாருமா. லதா, லதா. நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வந்துட்டீங்களா? எங்க என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? ஆமாங்க, கௌரியோட குழந்தைய காப்பாத்திட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல லதா, என்னால குழந்தைய காப்பாத்த முடியல. கௌரி, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. என்னோட வரட்டு கௌரவமும் முரட்டு பிடிவாதமும் தான் உன் குழந்தைய கொன்னுடுச்சு. இல்ல லதா, என் குழந்தையோட சாவுக்கு நான் தான் காரணம். இவ்வளவு பெரிய விபத்துல இருந்து உன் கணவர் மட்டும் தப்பிச்சு வந்திருக்காரே, எப்படி? நீ ஊரறிய அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டிக்கிட்டு அவருக்கு மனைவியானவர். அந்த புனிதமான தாலியோட மகத்துவத்தினாலதான் இன்னைக்கு உன் கணவர் மட்டும் பொழைச்சு வந்திருக்காரு. ஆனா நான் தப்பு பண்ணவர், தாலி கட்டிக்காமலேயே தாயானவர். அதனாலதான் லதா என் குழந்தை என்ன விட்டுட்டு போயிடுச்சு. கௌரி, நீ துடியா துடிக்கிறத என்னால உணர முடியுதுமா. குழந்தையோட பிரிவை என்னாலேயே தாங்க முடியலையே. பெத்த தாய் உன்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? என்னங்க, இவ்வளவு நாளா புரியுது புரியுதுன்னு என்னையே நான் ஏமாத்திக்கிட்டேன். ஆனா உண்மையிலேயே இப்பத்தாங்க எனக்கு எல்லாமே புரியுது. ஆமா, தாய்மையின் மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன், தாலியின் பெருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் சரின்னு இப்பத்தாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். You are correct. You are correct. You are correct. Yes, now you are correct. என்ன அப்படி பாக்குறீங்க? அசோக் தேவாதீனமா தப்பிச்சாரு. அவர்தான் குழந்தையை காப்பாத்தி எங்க கிட்ட கொடுத்தாரு. ஆமா லதா, குழந்தையோட பிரிவு உன் மனசுல மாற்றத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் குழந்தையை காப்பாற்ற முடியும் பொய்ய சொல்லு. கரெக்ட். அசோக் பணக்காரர், நல்ல போட்டோகிராஃபர். அப்படி இருந்தும் தான் ஒரு ஏழைன்னு ஒரு பொய்யை சொல்லி இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்தார். ஏன் இன்னைக்கு உலகத்துல பொய் தான் ஜெயிக்கும். அதனாலதான் அப்படி இல்ல இது நல்ல காரியம் நடக்க பொய் சொன்னா தப்பு இல்ல. அம்மா, எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணாமா. உன்னை மட்டும் அம்மானு கூப்பிடுற உரிமை மட்டும் எனக்கு கொடுமா. உண்மைதாங்க, இவன் தான் நம்ம பிள்ளை. ஆமா மாமா, எனக்கு லதாவுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. அவளுடைய எண்ணங்கள் தவறு நிரூபிக்கிறதுக்காக நான் சில முறைகளை கையாண்டேன். அதுல ஒண்ணு நல்ல தம்பி உங்களுக்கு மகனா நடிச்சது. அவங்க பேர்ல தப்பு கிடையாது. மாப்பிள்ள, அப்படி என்ன கருத்து வேறுபாடு? ஓஹோ, அப்படியா? அசோக் லதா